கரூர் அருகே குளித்தலை மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவில் கத்தி குத்தி நிகழ்ந்த சம்பவம் தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இப்ப இந்த கத்தி குத்து சம்பவத்தில் சிறுவன் பலியாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன விவரம்? நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கடந்த மே 4ஆம் தேதி அன்று நள்ளிரவு மகா மாரியம்மன் கோவில் பூச்செறிதல் விழா நடைபெற்றது. அப்பொழுது குளித்தலை கொல்லம்பற்றை தெருவை சார்ந்த சாம் சுந்தர் என்பவர் வயது 17 மாணவர் தனது தெரு நண்பர்களுடன் பூத்தட்டின் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு நடனமாடிய சிலர் மீது விழுந்ததாக சண்டையிட்டு அவரை கத்தியால் குத்தி உயிரிழந்தார். தற்பொழுது சாம் சுந்தருடன் சிலர் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. இருசக்கர வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்ற போது உயிர் கீழே விழுந்தார். அப்பொழுது சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளன. இந்த கொலை குற்றம் சம்பவம் தொடர்பாக நாகேந்திரன், லோகேஸ்வரன், முஸ்தபா, ராம்குமார் மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் 4 பேர் திருச்சி மத்திய சிறையிலும் 17 வயது சிறுவர் சீர்திருத்த பள்ளி திருச்சியில் அடைக்கப்பட்டுள்ளார். இதில் நாகேந்திரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வெயிலில் வெளிவந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால். நன்றி கிருஷ்ணமூர்த்தி, அண்மை விவரங்களுக்கு நன்றி.